எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு, இந்த பொரிக்கடலை உருண்டைக்கும், பருப்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான். 2ம் ஒரே ப்ராசஸ் தான். பெருசா எந்த டிஃப்ரென்ஸும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு பொரிக்கடலை உருண்டை தான் ரெடி பண்ணலான்னு நெனச்சேன். அதுக்கப்புறமா இந்த பருப்பி ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் அத ட்ரை பண்ணேன். இந்த பருப்பி ரெடி பண்ணி அது கரெக்ட்டா வரல அப்படின்னா, அத அப்படியே உருண்டை புடிச்சு உருண்டையா மாத்திரலான்னு தான் செஞ்சேன். கடைசியா இந்த பருப்பி நல்லா தான் வந்திருந்தது. இதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துட்டு, 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அத அப்படியே சலிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாவுல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னாவே பொரிக்கடலை உருண்டை ரெடி ஆகிடும். ஆனால் அதுவே பருப்பி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவு நல்லா ஹீட் ஆகிடணும், அவ்வளோதான். ஹீட் ஆனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹீட்லலாம் வச்சோம் அப்படின்னா அந்த மாவெல்லாம் கருகி போயிடும். அதனால் சிம்லேயே வச்சு அந்த மாவு ஹீட் ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு அந்த மாவு நல்லா சூடாக இருக்கும்போது அந்த பிளேட்டில் கொட்டி நல்லா அமுக்கி விட்டுறலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்தால் சூப்பரான பருப்பி ரெடி ஆயிடும். அதுவும் பெட்டிக்கடை ஸ்டைல்லையே.